கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது என்று அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லாவற்றும் இந்த உலகத்தை படைத்தவர் ஆண்டவர். எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாய் இராது. எது தகுதி என்று பார்த்து நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையே இந்த வார்த்தையை தெளிவுபடுத்துகிறது. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது, உன்னுடைய ஊழியத்தில் பங்கு பெறும் ஸ்திரீகள் மற்றும் சபையுள்ள ஸ்திரீகள் அனைவரும் தகுதியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார். ஸ்திரீகள் அனைவரும் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இதைத்தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை தெளிவாக குறிப்பிடுகிறது. இல்லையா? எவைகளெல்லாம் தங்களுக்கு தகுதியுள்ளவைகள் என்று பார்க்காமல் மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று பார்த்து அவர்களைப் போலவே வாழ நினைத்து வேத வசனம் காண்பிக்கிறவர்களை விட்டு விடுகிறார்கள். இதன் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுவது மட்டும் அல்லாமல் தங்களுடைய சாட்சியையும் கெடுத்து கொள்ளுகிறார்கள். அநேகருக்கு தவறான முன்னுதாரணமாகவும் உள்ளனர். இவைகளை படித்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, இதை கடந்து போகலாம் என்று நினைத்து நாம் சென்று விடக்கூடாது. ஆணானாலும் பெண்ணானாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தகுதி உள்ளவைகள் எவைகள் என்று பார்த்து அவைகளை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மிக தெளிவாக மோசே குறிப்பிடுகிறார். நான் எம்மாத்திரம் என்று அங்கே சொல்லுகிறார். அவர் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வர நான் எம்மாத்திரம் என்று அவர் தேவனிடத்தில் கேட்கிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படியாக பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று அங்கே தாவீது குறிப்பிடுகிறார். நாம் தகுதியுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இது நமக்கு தேவையா என்று பார்ப்பதோடு நின்று விடாமல், இது நமக்கு தகுதியா என்றும் கட்டாயம் கவனிக்க வேண்டும். சில காரியங்கள் நம்முடைய தேவையாய் இருக்கலாம், ஆனால் அவைகள் நமக்கு தகுதியாய் இராதவைகளான பட்சத்தில் அவைகளை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். எனவே வேத வசனங்களின்படி கவனித்து நமக்கு தகுதியானவைகளை மாத்திரமே நாம் எடுத்துக்கொண்டு அவைகளில் நிலைத்திருந்தால் நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், இயேசுவுக்கு சாட்சியாகவும் வாழலாம். எனவே நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.